அல்ஹம்துலில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பல சகோதரர்கள் அல் குர்ஆனை ஓதுகின்ற நேரத்தில் அதை முத்தமிடுகின்ற, ஓதி முடிக்கின்ற நேரத்திலும் முத்தமிட்டு வைக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை கொண்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது. சகோதரர்களே, அல் குர்ஆன் புனிதமான வேதம். அல்லாஹு தஆலா புனிதப்படுத்தியிருக்கிறான். நாம் அதனை எல்லாவற்றையும் விட புனிதமாக பார்க்க வேண்டும் என்பதில் யாருக்கும் இரண்டாம் கருத்து இருக்க முடியாது. அதே நேரத்தில் ஒரு வணக்கம் என்று ஏதாவது ஒரு விடயத்தை செய்வதாக இருந்தால் சகோதரர்களே, சகோதரிகளே, இரண்டு முக்கியமான நிபந்தனைகள் அதிலே இருக்க வேண்டும். முதல் நிபந்தனை இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக அந்த வணக்கங்கள், செய்கைகள், மொழிச்சல்கள், உடற்செயற்பாடுகள் அமையப்பெற வேண்டும். இரண்டாவது முதாபஅத்துர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த விதத்தில் அது அமையப்பெற வேண்டும். இந்த இரண்டு நிபந்தனைகளில் ஒன்றோ அல்லது இரண்டுமோ இழக்கப்பட்டால் அது ஒரு வணக்கமாக கொள்ளப்படாது, வேறு ஒரு பாவமாக அது பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அந்த வகையிலே இந்த அல் குர்ஆனை முத்தமிடுதலை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எங்களுடைய கைகளில் இப்பொழுது இருக்கிற அல் குர்ஆனை போன்று குர்ஆன் அமைப்பு வடிவத்தில் ஒன்று சேர்க்கப்பட்டு இருக்கவில்லை. ஆனாலும் அந்த நேரத்தில் சஹாபாக்கள் எழுதிய ஒவ்வொருவருடைய பேர்களிலும் ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது. உதாரணமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆயிஷா நாயகி, அதே போன்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற நபித்தோழர்கள் பலருடைய பேர்களிலும் ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் யாருமே இந்த மாதிரி அல் குர்ஆனை முத்தமிட்டார்கள், திறக்கின்ற பொழுது மூடுகின்ற நேரத்தில் முகத்தோடு சேர்த்து அணைத்து முத்தமிட்டார்கள் என்று எந்த ஒரு செய்தியும் கிடையாது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இல்லாத ஒரு முறையாக, ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரிகளில் இல்லாத ஒரு அம்சமாக இது இருக்குது. இரண்டு செய்திகள் வருகிறது. ஒன்று, இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மாதிரி செய்ததாகவும் அது ஒரு விமர்சனங்கள், அறிவிப்பாளர் ரீதியாக விமர்சிக்கப்படுகிற ஒரு செய்தி. அதே போன்று ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தங்களில் ஈடுபட்டதினால் அல் குர்ஆனை நான் தொடர்பு குறைந்து விட்டது என்று கவலையோடு அதை முத்தமிட்டு சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது. ஆனாலும் இந்த இரண்டு செய்திகளிலும் சில விமர்சனங்களும் உண்டு. அந்த வகையிலே சுருக்கமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அல் குர்ஆனை முத்தமிடுதல் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களினுடைய முன்மாதிரிகளில் இல்லாத ஓர் அம்சம் என்பதை தெரிந்து கொள்ளணும். வாழ்க்கையில எப்பொழுதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு உணர்வில் எதேர்ச்சியாக அந்த உணர்வின் பின்னணியில் நாங்கள் முத்தமிடுதல் என்பது வேறு. ஆனால் அதை வளமையாக்கி கொண்டு திறக்கின்ற பொழுதும் மூடுகின்ற பொழுதும் இதை ஒரு செயலாக செய்து கொண்டிருத்தல் என்பது ஒரு பிழையான ஓர் அம்சம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளணும். குர்ஆனுடைய நோக்கம் முத்தமிடுதல் அல்ல, அதில் உள்ள அம்சங்களை எங்களுடைய வாழ்நாளில் எடுத்து நடத்தல் என்பதுதான் பிரதானமான ஓர் அம்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனை, இந்த குர்ஆனை ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் கண்ணியப்படுத்திய விதத்தில் கண்ணியப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.